ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நியூ அப்டேட்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஆர் ரேங்கிங் தெரியும் உங்களுக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல முதல் 100 இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல தமிழகத்துல எத்தனை கல்லூரிகள் இருக்கு, என்னென்ன கல்லூரிகள் இருக்கு, அது எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் நீ பார்க்க போறோம். அதுல தமிழகம் முதல் இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங் முதல் இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், IITM சொல்லுவாங்க. இது வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 87.31. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அளவுல 2வது இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங்ல 17வது இடத்துலயும் இருக்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கிற அமிர்தேஸ்வர வித்யாபீடம். இது வந்து கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 64.97. அடுத்து தமிழ்நாட்டுல 3வது இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங்ல அகில இந்திய அளவுல 21வது இடத்துலயும் இருக்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா VIT அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து வெள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து தமிழக அளவுல 4வது இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங்ல 22வது இடத்துலயும் அமைஞ்சிருக்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து சென்னையில காட்டாங்குளத்தூர்ல அமைஞ்சிருக்குங்க. இது வந்து வெஸ்டர்ன் மாடர்ன் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். அதுக்கு தமிழக அளவுல 5வது இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங்ல 23வது இடத்துலயும் இருக்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ். இது வந்து சென்னையில் அமைஞ்சிருக்குங்க. 62.23 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. தென் வந்து SRM வந்து பாத்தீங்கன்னா 62.87 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அளவுல 6வது இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங் 29வது இடத்துலயும் இருக்கக்கூடிய கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க. இந்த கல்லூரிக்கு தான் தமிழக பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் வந்து அஃபிலியேட் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து சென்னையில் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே நேர் ஆப்போசிட் வந்து IIT மெட்ராஸ் ஆப்போசிட்ல இது வந்து 60.06 ஸ்கோர் வந்து இது பண்ணிருக்காங்க. தென் தமிழக அளவு 7வது இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங் 30வது இடத்துலயும் இருக்கக்கூடியது NIT சொல்லப்படுற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்காங்க. இது ஸ்கோர் வந்து 60.05. தென் வந்து பாத்தீங்கன்னா 8வது இடத்துல நம்ம கலசலிங்கம் இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக அளவில் 8வது இடத்துலயும் என்ஐஆர் ரேங்கிங் 48வது இடத்துலயும் இருக்காங்க. இந்த கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இது வந்து விருதுநகர் மாவட்டத்துல கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது வந்து 55.68 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 9வது இடத்துல தமிழகத்திலையும் இந்தியாவில் 51வது இடத்துலயும் இருக்கக்கூடியது சாஸ்திரம் சொல்லப்படுற சண்முக ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமின்னு சொல்லப்படுற சாஸ்திரம், அதோட ஷார்ட் ஃபார்ம். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க. இவங்க 55.32 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த தமிழக அளவுல 10வது இடத்துலயும் இந்திய அளவுல 61வது இடத்துலயும் இருக்கக்கூடியது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. இது திருச்சிராப்பள்ளியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கல்லூரிங்க. இது 53.82 மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்காங்க. தமிழக அளவுல வந்து முதல் 10 இடங்களையும் இந்திய அளவுல வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தமிழகத்துல 16வது இடத்துல இருந்து 20வது இடத்துல என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.